யாரு? பிரியா. மைக் அன்மியூட் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணுங்க. ரிஃப்டா சிஸ்டர், உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. அந்த பேக் கொஞ்சம் எடுத்தாங்க, அந்த பேக் தொங்குற பேக் இருக்கு. மைக் அன்மியூட் பண்ணுங்க மோஹிமினா ராதா.
மைக் ஒன்ல இருக்கிறார்கள், கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஒரு வாரத்துல நாங்க மருந்து எதிரி போயிட்டு இருந்த அந்திக்கு நாளைக்கு நின்றுட்டு வரேங்க. ரோல் பண்ணி போட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது ஒருக்கா கிளியரா விளங்குதா? அடுத்தது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறது கிளியரான்னு சொல்லி கொஞ்சம் chat பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம ஒரு knowledge ஒன்று எடுத்துக்கொள்ளணுமென்ற நோக்கத்தோட, இந்த பிஸ்னஸ்ல நல்லா சக்ஸஸ் ஆகணுமென்ற நோக்கத்தோட ஜாயின் ஆகியிருக்கிற எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். வெல்கம் ஆல். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இன்னும் இன்னும் சக்ஸஸாக போகணும்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
அந்த வகையில இன்னைக்கு நான் மீட்டிங் செய்ற நான் வந்து ஃபிரோசா ஜிஃப்ரி. அபெக்ஸ் அவுராவுல 1 இயரா வொர்க் பண்ணி கொண்டு வாரேன். அபெக்ஸ் அவுராவுல வந்து பிளாட்டினம் எக்ஸிகியூட்டிவ்ங்கிற டைட்டில்ல நான் இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இந்த வகையில என்னால முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள உங்களுக்கு சொல்லித் தரலாம்ன்னு இந்த மீட்டிங்கை நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது மீட்டிங்களுக்கு போகலாம். ரைட். ஒரு மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் பொதுவான சில விஷயங்கள், ஒரு மோட்டிவேஷனா சில விஷயங்களை பார்த்துட்டு போறது நல்லமன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் மைண்ட் இஸ் a magnet. If you think of blessings, you attract blessings, and if you think of problems, you attract problems. Always cultivate good thoughts and always remain positive and optimistic. இதுல சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, நம்மட மைண்ட், நம்மட எண்ணம், நம்மட அந்த உள்ளம், நம்ம நினைக்கிறது வந்து அந்த நம்மட மைண்ட் வந்து ஒரு காந்தம் மாதிரி. அது நாம என்னத்தை நினைக்கிறோமோ, எதை நம்ம நினைக்கிறோமோ அதை நமக்கு கொண்டு வந்து தரும். நம்ம நல்லதை நினைச்சோம்னு சொன்னா நாம நல்லதை அதுல இருந்து நம்ம அறுவடை செய்து கொள்ளலாம். ஃபாத்திமா சிஸ்டர் ஒரு உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, நான் ரைட். ஏர்லியா நான் சொன்ன மாதிரி நம்ம எதை நம்ம நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். நம்மட சிந்தனைகள், நம்மட எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு பொசிட்டிவா நேர்மறை சிந்தனைகளாக இருக்குமாக இருந்தா நம்மட அனுபவிக்கிறதெல்லாம் நேர்மறை சிந்தனைகள், நேரானதாக பாசிட்டிவானதாகத்தான் இருக்கும். உதாரணமா இப்ப நாம எந்நேரமும் நமக்கு வந்து நம்ம ஒரு அன்லக்கி எனக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குதுன்னு நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருந்தா நம்ம காலையில எழும்புனதுல இருந்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் நமக்கு கெடுதி தான் நடக்கும். அதே இது நம்ம மார்னிங் எழும்பக்கலையே இப்ப நம்மளோட மைண்ட் சொல்லும் நம்ம வந்து ஒரு அன்லக்கி எங்கக்கல, நம்ம அந்த மைண்டுக்கு சொல்லணும், இல்ல நான் வந்து அன்லக்கி இல்ல, எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகலாம், இறைவன் எனக்கு எல்லாத்தையுமே வந்து லக்காக்கி தருவான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவா மாத்துற நேரம், ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ற நேரம், அந்த நாள் முழுக்க நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அதை போலதான் சகல எண்ணங்களும், நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் வந்து நேரானதாக எப்பயுமே வந்து ஒரு எனர்ஜியானதாக இருக்குமாக இருந்தா நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் சரி, நம்மளோட லைஃபும் சரி, எல்லாமே வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாசிட்டிவா போய்கொண்டிருக்கும். அந்த வகையில சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி மாத்துறன்னு சொன்னா, நம்மளோட வார்த்தைகளைத்தான் முதல் மாத்தணும். மைண்ட் செட்டுங்கிறது நம்மளோட வார்த்தைகள், மனதுல நினைக்கிறது வந்து வார்த்தைகளா வழிபடுற நேரம் அது இறைவனிடத்துல துவாவாக அது கபூலாக்கப்படுது. சொல்லுவாங்க என்ன, இந்த வாய் சொல்லாமின் ஆகிற அப்படின்னு இஸ்லாம் நம்மட இதுல அப்படி சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா ஐ கான் டூ இட், என்னால் இதை செய்யலான்னு சொல்லி நம்மட வேர்ட்ஸ் இருக்குமாக இருந்தா நம்மட மைண்ட் அதை மாத்தோணும். இல்ல நான் வந்து ட்ரை பண்ணுவேன், நான் இதை ஐ கிவ் அப், என்னால் இது நான் செய்ய எனக்கு ஏலாண்டு நம்மட வேர்ட்ஸ் இருக்குமாக இருந்தா இல்ல நான் இதை வேற முறையில நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நம்மட மைண்டால மாத்தணும். அதே மாதிரி இது சரியான கஷ்டம், இட்ஸ் டூ ஹார்ட் அப்படின்னு சொல்லுமாக இருந்தா இதை வந்து இன்னும் அதிகமான பிராக்டிஸ் மூலமா நான் இதை ஈஸியாக்கி கொள்ளுவேன். அதே மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ டோன்ட் நோ, எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஐ கேன் லேர்ன் ஹவு, எனக்கு எப்படி செய்யலாமுங்கிறது எனக்கு அதை நான் கற்றுக்கொள்வேன்னு நம்ம அதை மாத்திக்கொள்ளலாம். அதே மாதிரி நான் எனக்கு இந்த விஷயம் நல்லம் இல்லை என்ற மாதிரி நம்மட எண்ணங்கள் வருமாக இருந்தா, நம்மட வார்த்தைகள் அமையுமாக இருந்தா அதை எப்படி நல்லதா மாத்தலாம் என்று சொல்லி நம்மட மைண்டை வந்து எண்ண வைக்கணும். அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில வந்து சேலஞ்சஸை வந்து
ஃபேஸ் பண்றது கஷ்டம், இப்படியாக நம்மட வார்த்தைகள், எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் பார்க்கலாம், எந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு என்னால வெளியால வரையலாம், அப்படி என்று சொல்லி நம்மட வேர்ட்ஸ் வந்து இருக்குமாக இருந்தா எல்லா நம்ம எதிர்கொள்ற சவால்கள் எல்லாம் என்ன வந்து இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும்ங்கிற நிலைமைங்கிற ஒரு எண்ணங்களை நம்மட மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வரணும். இப்படி நம்மட வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமாக இருந்தா நம்மட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மட வாழ்க்கையும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு போகும். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அந்த வகையில நம்ம இன்றைக்கு நம்ம இந்த பிஸ்னஸ்ல கொஞ்சம் நாலேஜ் எடுக்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த பிஸ்னஸ்ல இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து இந்த பிஸ்னஸ்ல நம்ம எப்படி இந்த பிஸ்னஸ் நம்ம ஈஸியா கொண்டு போகலாம், நம்மளோட ஒர்க்களை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம்ங்கிற விஷயத்த பார்க்க வந்திருக்கிறோம். அந்த மீட்டிங் அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு தெளிவானதும் தீர்க்கமானது முடிவை நம்ம எடுக்கணும். முதலாவது விஷயம், இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ் முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். இப்ப நம்ம இன்றைக்கு நியூ ஜாயினரா இருக்கலாம், அல்லது இதுல நம்ம ஒர்க் பண்ணிட்டு மிச்சங்காலமா ஒர்க் பண்ணிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ்ல முக்கியத்துவத்தை நம்ம விளங்கியிருக்கமாங்கிறத முதல் நாம உணரணும். இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ் எப்படியெல்லாம் மக்கள்ற வாழ்க்கையை வந்து மாத்திருக்கு. அப்ப இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் உங்களுக்கு செய்யறேன்னு சொன்னா பேசிக்ல நான் ஜாயின் ஆகினதுல இருந்து இன்று வரைக்கும் எவ்வளவோ இதுகளை கடந்து வந்திருப்பேன். அதே மாதிரி எவ்வளவோ ஒரு இன்கம் நான் இந்த அபெக்ஸோரால ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதன் மூலமா நான் எவ்வளவோ பலன்கள் அடைஞ்சிருப்பேன். அதனாலதான் நான் இந்த பிசினஸுக்கு ஒரு டைமை கொடுத்து நான் இவடுத்த உங்களுக்கு பேசுறேன். அப்படி நிறைய பேர் இந்த பிசினஸால எவ்வளவோ பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. சோ நம்மளால ஏன் எந்த பலனை அடைய முடியாது? அப்ப இந்த பிசினஸ் நமக்கு எப்படி எல்லாம் உதவ போகுது? இப்ப நீங்க நார்மலா நல்ல ஒரு பண ரீதியான பிரச்சனை இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா அதே நேரம் இந்த பிசினஸ்ல வர ஒரு அடையாளம், ஒரு லீடருங்கிற ஒரு தனித்துவம், ஒரு ஸ்டேஜ்ல நடக்கிற ரெகக்னிஷன், ஒரு ஃபாரின் ட்ரிப் போற ஒரு வாய்ப்பு, இதுகள் உங்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கலாம். அல்லது நீங்க பொருளாதார ரீதியில பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக இருந்தா இந்த அபெக்ஸோரா வந்து உங்களோட பொருளாதார அந்த தானத்தையே வந்து மாற்றி அமைக்க போகுது. இப்படி நிறைய பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த அபெக்ஸோரா பிசினஸ்ல பலன் பெற்று வராங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமானதுங்கிறத நீங்களே கேட்டு நீங்களே உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க முடிவெடுக்கணும். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு முக்கியமானதா இல்லையாங்கிறத நீங்க முடிவெடுக்கணும். ரெண்டாவது, நீங்க ஏன் இப்ப அடுத்த விஷயம், இந்த அபெக்ஸோராட பிஸ்னஸ நீங்க பலன்களை அறிஞ்சதுல இருந்து அடுத்தது இப்ப நீங்க இதை ஏன் கண்டினியூ பண்ணணும்? அதுவும் ஏர்லியா சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு முக்கியத்துவமானதுங்கிறது நமக்கு விளங்குது. ஏன் நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணணும்? உங்களுக்கு ஏன் இந்த பிசினஸ்? இப்ப நார்மலா நீங்க சாதாரணமா உங்களோட ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணுன்னு சொல்லி நீங்க ஜாயின் ஆகியிருக்கலாம், சரியா? அதே இது ஏதோ சும்மா ஜாயின் ஆகி பாப்போம்னு வந்திருக்கலாம். இது உங்களுக்கு ஏன் இந்த பிசினஸ் வந்து முக்கியத்துவமானதுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கிளியர் பண்ணணும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த அபெக்ஸோராவால நல்ல ஒரு சேலரி ஒன்று உங்களோட பேங்குக்கு வந்து கொண்டிருக்கின்றா, அதுல இருந்து நீங்க எவ்வளவு பலனடைய போறீங்க? இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அவசியம்ங்கிறத நீங்க உங்களை நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லி, இது முக்கியமா கட்டாயம் எனக்கு இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ் ஆகியே தீரணும்ங்கிற முடிவுக்கு வாங்க. அடுத்ததா வந்து கொஞ்ச நேரம் நீங்க கேளுங்க, இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு இது முக்கியத்துவமானதுதான், அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிஸ்னஸ் தான், ஆனா எனக்கு இது விருப்பமா? இப்போ நார்மலா டாக்டர் இன்ஜினியருங்கிற நேரம் அது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன். ஆனா எல்லாருக்கும் அது விருப்பமா இருக்குமான்னு கேட்டா இல்லை. நல்லா படிக்கிற, நல்ல லெவல், நல்ல மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டாக்டர் இன்ஜினியர் இல்லாம வேற வேற ஃபீல்டுல ஐடி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஏஐ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களோட ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு பெஸ்டானது, உங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடியது, அதே நேரம் உங்களுக்கு விருப்பமாங்கிறத முதல் எடுங்க. ஏன்னா நம்ம மனசால வந்து அதை விரும்பாம சும்மா மற்றவங்களோட ஒரு எண்ணங்களுக்காக நம்ம இந்த பிஸ்னஸுக்குள்ள இருப்பமாக இருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லாது. ஸோ நீங்க இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க விரும்பி செய்றீங்களா? உண்மைக்கு உங்களோட பிஸ்னஸ்ல வந்து நீங்க விருப்பமா இருக்கீங்களாங்கிறத உங்களுக்கு நீங்களே கேளுங்க.
கேட்டு முடிவெடுங்க. எஸ், இந்த பிஸ்னஸ் எனக்கு கடும் விருப்பம், நான் இதை நல்லா செய்ய போறேன், அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்ல வர வருமானம் மூலமா என் லைஃபே சேஞ்ச் ஆக போகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ், இதை நான் விட்டு போறதே இல்லை, என்ன நடந்தாலும் என் லைஃப் லாங் என் லைஃப் முடிகிற வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் நான் இந்த பிஸ்னஸ்ல கண்டினியூவா இருந்தே தீர்றேங்கிற நான் ஒரு வலுவான ஒரு உறுதியான ஒரு முடிவை நீங்க இந்த கணத்திலிருந்து எடுத்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பிஸ்னஸை எப்படி நம்ம ஈஸியா நம்மளோட டெய்லி ஒர்க் நம்ம எப்படி போகலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு ஒரு 1 minute அப்படி தாரேன், உங்களோட மைண்டுக்குள்ள நீங்களே கேளுங்க, கேட்டு ரெடின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரைட், 2 பேர் ரெடி போட்டிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே வந்து இறைவன் இந்த பிஸ்னஸை நல்ல ஒரு பெஸ்டான ஒரு பிஸ்னஸ் ஆக்கி தரணும். அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பிஸ்னஸை பெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்காக நம்மளோட ஒர்க்கை வந்து எப்படி அமைச்சு கொள்றேங்கிற மீட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். மேக் யுவர் ஒர்க் ஸ்மார்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட, கடுமையாக நம்ம உழைக்கிறத விட, அந்த உழைப்பை வந்து ஸ்மார்ட்டானதாக நல்ல புத்தி சாதுரியமான அமைப்பில் நம்ம அதை மாற்றுவோமாக இருந்தால் நம்மளோட ஒர்க்கும் சரி நம்மளோட லைஃபும் சரி ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட லைஃபுக்குள்ளே தான் நம்மளோட ஒர்க் இருக்கேன்னு, நம்மளோட ஒர்க் வந்து கஷ்டமாக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய ஒன்றா மாறுமாக இருந்தால் நம்மளோட லைஃபும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனதாக மாறும். ஸோ லைஃபையும் இந்த ஒர்க்கையும் சரியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம், நம்மளோட லைஃப்லேயுமே வந்து சக்ஸஸ் ஆகலாம். இப்போ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அறியாமல் சாதாரணமாக நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வர நேரம் அந்த சின்ன டூல்ஸுகளும் நம்மளை வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த பிஸ்னஸை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அமையும். உதாரணமாக இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு சொன்னால் சும்மா நின்ற மாதிரி போக மாட்டோமே. இப்போ நான் காகல்ஸ் ஃபுட் சிட்டிக்கு வந்து திங்ஸ் எடுக்க போகிறேன், ஷாப்பிங் பண்ண போகிறேன்னா என்ன செய்வோம், நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று எடுப்போம், என்ன வேணும் பார்ப்போம், அதே மாதிரி கல்குலேட் பண்ணுவோம், எவ்வளவு காசு வேணும்னு கல்குலேட் பண்ணுவோம், அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு எடுத்துட்டு தான் நம்மளோட வாகனத்துல ஏறி போவோம். அப்போ சாதாரணமா ஒரு ஷாப்பிங் விஷயம் நம்மளோட லைஃப்ல நடக்கிற ஒரு ஷாப்பிங் விஷயத்துக்கு கூட நம்ம ஒரு ப்ரீ பிளான் ஒன்று வச்சிருக்கோம். என்ன அப்ப இந்த பிஸ்னஸ் இது ஒரு நம்ம பார்ட் டைம் என்று சொல்லி இந்த பிஸ்னஸை செஞ்சாலும் இது உண்மையிலே முழுக்க ஒரு ஃபுல் டைமா நம்ம டைம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு பிஸ்னஸ். அப்படியான ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அபெக்ஸ் சௌரா. ஸோ இதுக்கண்டு நம்ம கொஞ்சம் டைமை கொடுத்து இதுக்கண்டு சில ப்ரீ பிளானுகள் முன் ஆயத்தங்கள் முன் திட்டமிடல்களை நம்ம செய்யணும். செஞ்சு அதை நம்ம ஒர்க் பண்ணுவோமாக இருந்தால் நமக்கு ஈஸியா இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போகலாம். அதன் அடிப்படையில் சில விஷயங்கள் நான் இந்த முன்னுக்கு சொன்ன மாதிரி சில டூல்ஸுகள் சில கருவிகள் காணப்படுது நம்ம இந்த பிஸ்னஸை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு. அதில் முதலாவது வீக்லி பிளானுங்கிற ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம், அதே மாதிரி டு டூ லிஸ்ட்டுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நம்மளோட டார்கெட் சேல்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ இது நம்ம இன்றைக்கு பேச போகிற இந்த விஷயம் சாதாரணமாக ஒரு அபெக்ஸ் லீடராக இருந்துட்டு நான் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. நம்மளோட இந்த அபெக்ஸ் சௌராவில் டாப் லெவலில் இருக்கிற ருஷானி சிஸ்டர்லேருந்து இன்றைக்கு ஜாயின் ஆகிற எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து கொடி கட்டி பறக்கிற பல ஜாம்பவான்கள் கூட கடைபிடிக்கிற ஒரு விஷயமாகத்தான் நம்ம இன்றைக்கு பேச போகிற விஷயம் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஏர்லியா சொன்ன மாதிரி ரெடியாக வந்திருக்கிற நீங்கள் இவடத்தையும் ஒரு முடிவெடுங்க. இப்போ சொல்ல போகிற விஷயத்தையெல்லாம் நான் எடுத்து செய்கிறேன், கட்டாயம் இதனை எப்படியோ யூஸ் ஆக போகுதோ இவங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சு அதுல இருந்து நான் சக்சஸ் ஆகுறேங்கிற மைண்ட் செட்டோட பாருங்க. முதலாவது விஷயம் வீக்லி பிளானர். இப்ப நம்மட அபெக்ஸ் சௌராவில் வீக் ஸ்டார்ட் ஆகும் எப்பன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். நம்மட அபெக்ஸ் சௌராவை பொறுத்த வரையில சாட்டர்டே 5 o'clock சாட்டர்டே 5-6 நம்மட அந்த வீக் முடியுது. அந்த வீக்குரிய சேல்ஸ் அந்த வீக்குரிய இன்கம் பார்க்கறது எல்லாமே முடியுது. ஸோ நெக்ஸ்ட்
டே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வீக்கை ஸ்டார்ட் பண்ணணும் சண்டே. சரிதானே? ஸோ அந்த சண்டேல இருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போறோம், என்னென்ன நம்ம செய்யணும்ங்கிறத ஒரு சமரியாக, ஒரு தொகுப்பாக நம்ம இது பண்றோம். இப்போ உதாரணமா பாருங்க, நான் சும்மா போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்ப நான் ஜூம் செய்யணும், கான்ஃபரன்ஸ் செய்யணும், அதே மாதிரி திங்கட்கிழமை வந்து ஆஃபீஸில் அசைன்மெண்ட் கொடுக்கணும், அல்லது யூனிவர்சிட்டியோ ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்கூல்லையோ அந்த ஹோம் ஒர்க்ஸ்கள் செய்யணும். அதே மாதிரி சிலர் வந்து வீட்டுல கிட்ஸுக்கு ஸ்டடீஸ் இருக்கு, அவங்கள அல்லது கிளாஸுக்கு கூட்டிட்டு போற வேலை இருக்கும். இப்படியா அந்த வீக் ஃபுல்லாவே செய்யறதுக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் போவோம், அவுட்டிங் போகணும், ஆஃப்லைன் செய்யணும், பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் செய்யணும், விசிட்டர்ஸை சந்திக்க போகணும், ட்ரிப் போகணும். இப்படி அந்த வீக்குக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு சமரியாக கடகடண்டு எழுதி வைக்க, திங்கக்கிழமை என்னென்னதெல்லாம் செய்யணும், செவ்வாய்க்கிழமை என்னென்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு பார்த்த உடனே ஒரு சமரியாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீக்லி பிளானர். இந்த வீக் ஃபுல்லா நீங்க என்னென்ன செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்கிறத சாதாரணமா செய்யறது. அதுல கீழே நோட்ஸ்ங்கிறதுல சில விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு ஜூம் நடக்கும். ஸோ அதுல டெய்லி ஒர்க்கா நம்ம ஜூம் நடக்கிறது, அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் செய்யறது, அதே மாதிரி டீமை கைட் பண்றது, அதே மாதிரி கிட்ஸுக்கு படிப்பிக்கிறது, அவங்கள மதரசா ஓத செய்யறது, இப்படியான விஷயங்கள் டெய்லி இருந்துட்டே இருக்கும். அது அப்போ ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் புதன் என்று சொல்லி நம்ம அதெல்லாம் எழுதிட்டு இருக்கவே தேவையில்லை. ஸோ அது எல்லாத்தையும் பொதுவா நோட்ஸ்ங்கிறோம்ல போட்டு வைக்கலாம். இப்படி நம்மட வீக்குக்குரிய என்னென்ன நம்ம செய்யணும்ங்கிற விஷயங்களை மொத்தமா போட்டு எடுக்கிறது தான் வீக்லி பிளானர். இப்படி நீங்க செய்வீங்களாக இருந்தா, ஒரு வீக்லி பிளானரை நீங்க போட்டு முடிப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் என்று பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஒரு வாரத்துல நம்ம என்னென்ன எல்லாம் செய்யணும்னு சொல்லி முழுமையாக அதை நம்ம திட்டமிடுறதுக்கு இருக்கும். அப்ப ஃபுல்லாவே திட்டமிட்டுட்டோம்டா அதுல இருந்து முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செய்யணும். இப்ப உதாரணமா நம்ம ஸ்கூல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும், இல்லை ஆஃபீஸ்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா அதே மாதிரி நம்ம இங்கால ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ஜூம் ஒரு ஆஃப்லைன் செஷன் ஒன்று செய்யணும். இது ரெண்டுலயும் எது ப்ரையாரிட்டி, எதுக்கு நமக்கு டெட்லைன் டேட் இருக்கும், இந்த டைமுக்குள்ள இதை செஞ்சிடணும்ங்கிறதுல எதை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணுமோ அதை வந்து முன்னுரிமைப்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி நமக்கு அந்த வீக்லி பிளானை பார்த்தா விளங்கும். அதே மாதிரி நேர வீணாக்கம் குறையிற. இது எப்படின்னு சொன்னா, நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒர்க்கை ஈஸியா செய்யலாம். சரியா? இப்ப நம்மளோட மைண்ட் ஃபுல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த கடல் கொந்தளிக்கிற மாதிரி கொந்தளிக்கும். அவங்கள சமைக்கணும், சில பிள்ளையோட பாடத்தை விளங்கப்படுத்தணும், பிள்ளைய கிளாஸுக்கு அனுப்பணும், அவங்கள ஜூம் மீட்டிங் பண்ணணும், இங்கே இது ரெடி பண்ணணும், ஆஃபீஸுக்கு இது பண்ணணும். இப்படி மைண்ட் ஃபுல்லாவே அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், பாடி டயர்ட் ஆகும், தலைக்கடிக்கும், உடம்பு இல்லாமறையும், கொஞ்சம் தூங்கி எழும்பினா நல்ல போல இருக்கும். கொஞ்சம் தூங்கி எழும்பிட்டோம்னு சொன்னா அந்த நாள் முடிஞ்சு. சரியா? ஸோ நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்மளோட ஒர்க் நல்லா வேலை போகணும் அப்படி என்று சொன்னா நம்மளோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னு சொன்னா அதை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி மைண்டை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு காமா ஒரு இதாக்குறன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிளானை நம்ம என்ன செய்யறோம், ஒரு கோப்பில எழுதுறோம். அப்ப எழுதுற நேரம் மைண்ட் அப்படியே என்ன செய்யுது, ஆர்டர் பண்ணுது. இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது நம்ம செய்யலாம் அப்படின்னு விஷயங்கள் தான் இவ்வளவு தான் இருக்குங்கிறத மைண்ட் வந்து தனக்கு தானே சொல்லிக்கும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம் இருக்கு, நம்ம செய்யலாம், பாத்துக்கலாம். பண்டே இல்லாட்டி இதை நம்ம நாளைக்கு செய்யலாம், திங்கள் செய்ய இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அப்படி என்று மைண்ட் இதாகிறதோட நம்மளோட டைம் அதுக்குரிய இப்ப நம்ம சும்மாவே ஒன்றுக்குள்ள மாத்தி அதை செய்யல, இதை செய்யற, இதை செய்யல, அதை செய்யற அப்படி என்றெல்லாம் இல்லாம அந்த டைம் வேஸ்ட் ஆகிறது நமக்கு குறைக்கப்படும். அதே மாதிரி படிக்கிறன்னா நம்ம லேர்ன் பண்றது, ஓய்வு எடுக்கிறது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது, நம்மளோட பர்சனல் வேலைகளை செய்யறது, ஆஃபீஸ் வேலை செய்யறது, இப்படி எல்லாமே பேலன்ஸா நடக்கும். இப்ப உதாரணமா காலையில ஒரு நம்ம என்ன செய்யறோம், ஒரு 6 மணி இருந்து அங்கால ஃபுல்லாவே பிசினஸ் இருக்கிறோம். அங்கே பாக்குறவள தொழுகை மகரிப் தொழுகை வந்து கலாவாயிடுச்சு. ஸோ அவடுத்து நம்மளோட சமநிலை என்ன செய்யுது, குழம்புது. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு பிளானோட செய்யற நேரம் எல்லாமே சமநிலையா நம்மளோட போகும். இப்ப இங்கால ஃபுல்லாவே பிசினஸ் டைமை கொடுப்போம், வீட்டை பிள்ளைகளை பாத்திக்க மாட்டோம், சமைச்சிருக்க மாட்டோம், வீட்டு வேலையை செஞ்சிருக்க மாட்டோம். ஸோ இதை பிளான் பண்ணி நம்ம போட்டு செய்யற மூலமா ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃபை நம்ம கொண்டு வரலாம். இப்ப கடைசியில அந்த நாள் முடிவுல நமக்கு அழகா விளங்கும் என்னென்ன வேலைகள் நம்ம பிளான் பண்ணணும், என்னென்ன செஞ்சிருக்கிறோம்ங்கிறது நமக்கு அழகா நம்மள மதிப்பீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வீக்லி பிளானர். இப்ப அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம்,
டு டூ லிஸ்ட். இந்த வீக்லி பிளானருக்கும் டு டூ லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா, இந்த கிழமை ஃபுல்லாவே நீங்க நிறைய விஷயங்களை தொகுத்து வச்சிருப்பீங்க வீக்லி பிளானர்ல. டு டூ லிஸ்ட்ங்கிறது அந்தந்த அன்றைக்கு போடுறது. இப்ப நீங்க திங்கக்கிழமை உங்களோட வீக்லி பிளானர்ல பாப்பீங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டாக்டரை சந்திக்க போகணும், அடுத்தது பகல்ல சோம் இல்லாத ஒரு ஆளை பார்க்க போகணும், அதே மாதிரி ஆஃப்லைன் செஷன் ஒன்று செய்யணும், வளமையா செய்யற ஜூம் இருக்கி, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற விஷயம் இருக்கி, தொழுற அந்த விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் இருக்குது. இது எல்லாத்தையுமே டு டூ லிஸ்ட்னா இன்னைக்கு திங்கக்கிழமைக்குரிய டேட்டை போட்டுட்டு அப்படியே ஓர்டரா எழுதுறது. காலையில 4-5 கிளம்புறோம், பிரேயர்ஸை முடிக்கிறோம், அதே மாதிரி 5-6 சமைக்கிறோம், இனி 6 ஒர்க்குக்கு போறேன்டா அதுக்குரிய ரெடி ஆகிறோம், இல்லையா வீட்டை இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த 6 ஏதாவது ரிலாக்ஸா வீடு கிளீன் பண்றது, பூக்கண்டுக்கு தண்ணி போடுறது, இப்படியான வேலைகளை பார்க்க. அது இப்போ 8-9 என்ன செய்யறோம், இப்படி 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 இப்படி. அப்ப அந்த டைம் போடகளை சரியா 8-9 ஜூம் செஷனை போடுவோம், 5-6 கான்ஃபரன்ஸ் காலை போடுவோம். இனி இந்த இடப்பட்ட டைம்ல நம்ம உதாரணமா பவுட்டிங் போறதாக இருந்தா நம்ம ஒரு 6-8க்குள்ள போய் வரலாம். இல்ல நமக்கு சாத்தியம் இல்லைன்னா அதுல எதை நம்ம கட் பண்ணணும்ங்கிறத நம்ம பிளான் பண்ணி ஃபுல்லாவே நைட் தூங்குற வரைக்கும் அந்த டு டூ லிஸ்ட் போட்டிருப்போம். இப்ப காலையில எழும்பி பிரேயர் முடிச்சிட்டோமா அதுக்கு ஒரு டிக் போடலாம். அதே மாதிரி நம்ம குக்கிங் வேலை முடிச்சிட்டோமா டிக் போடலாம், கான்ஃபரன்ஸ் கால் செஞ்சோமா டிக் போடலாம். இப்படி செஞ்சுட்டா கடைசி அந்த நாள் முடியக்கல நம்ம பார்த்தோம்டா அன்னைக்கு செஞ்சதுல அவுட்டிங் போற விஷயம் போகப்படலை, அது மிஞ்சிருக்கும். ஆஃப்லைன் செய்யறங்கிறது செய்யப்படலை. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேல டு டூ லிஸ்ட்டுக்குரிய அந்த முன்னுரிமையில அதை போடுவோம். இப்படி நம்ம முன்னுக்கு வீக்லி பிளான் செஞ்சதுல இருந்து அதை தொகுத்து டே பை டே நம்ம டிக் போட்டு 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 செஞ்சுட்டு வர்றதான் டு டூ லிஸ்ட். உண்மைக்கு இதன்படி நம்ம செய்வோமாக இருந்தா அந்த அப்படி ஒரு அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளோட ஒர்க்ல நமக்கே ஒரு விருப்பம் வர, நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டா செய்யறோம். என்ன அங்கால இப்ப நிறைய பேர் இந்த பிசினஸுக்கு டைம் இல்ல, பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளை மதரசா கூடணும், பிள்ளைகளை அங்க செய்யணும், அதே மாதிரி வீட்டு ஆக்கள் அங்க போகணும் இங்க வரணும் என்று காரணங்கள் சொல்லிட்டு இருக்கல. நம்ம இவ்வளவு விஷயத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி டிக் பண்ணி அழகா செஞ்சுட்டே வாரோம். அப்படி அழகா செஞ்சுட்டு வரக்கல என்ன நடக்குது, நமக்கும் ஃபுல்லாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம அழகா நமக்கு ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஐயோ தலை ஃபுல்லா குழப்பமா இருக்கு, எதை எங்க செய்யறேன்னு விளங்குதில்லை, இப்படியான சிந்தனைகள் நமக்கு வராது. அப்படி நல்ல ஒரு பெஸ்டான ஒரு வே தான் இந்த டு டூ லிஸ்ட் போடுறது. ஏர்லியா சொன்ன மாதிரி வீக்லி பிளானர் போடுறது. இப்படி நம்ம டு டூ லிஸ்ட் போட்டு செய்யறதால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு சொன்னா, நம்ம தினமும் என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு நமக்கு தெளிவா விளங்கும், வேலைகளை மறக்காம ஒழுங்கா செய்யறதுக்கு இருக்கும், டைமை நம்ம சரியா எதுக்கு எதை கொடுக்குறேன்னு டைம் ஒதுக்கி செய்யலாம், வேலை முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு திருப்தியும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அந்த டிக் பண்ணி செய்யக்கூட நமக்கு ஒரு அந்த கேம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து மன அழுத்தம் குறைக்கப்படும். ரைட். இதுல இந்த வீக்லி பிளான் அதே மாதிரி டு டூ லிஸ்ட் போடுறாக்கள் இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் மெசேஜ் போடுங்க பாப்போம். இதுல நியூவானாக்கள் அதே மாதிரி நியூ ஜாயினர்ஸ் யார் எல்லாரும் இருப்பீங்க. பர்வீன் சிஸ்டர், முஹைமியா சிஸ்டர், ரைட், இப்படி இருக்கீங்க. ரைட். நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அஸ்ட்ரா சிஸ்டர் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சக்சஸ் ஆகும். ஓகே, இதுல இன்ஷா அல்லாஹ் நம்மளோட மீட்டிங் முடியக்கல இதுல போட்டவங்க கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏண்டா போட்டம் வந்து யோசிக்கிறல்ல. ரைட், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்படி நீங்க வந்து வீக்லி பிளானர் டு டூ லிஸ்ட் எல்லாம் போட்டு அழகா ரெடியா வச்சிருப்பீங்க. ரைட், எஸ், எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு, கட்டாயம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கும். அடுத்த விஷயத்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டார்கெட் சேல்ஸ் சார்ட். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், வீக்லி பிளான் போட்டுட்டோம், டு டூ லிஸ்ட் போட்டுட்டோம். இந்த டு டூ லிஸ்ட் நீங்க போடும் பொழுதே இந்த டார்கெட் சார்ட், வீக்லி பிளான் நீங்க போடும் பொழுதே இந்த டார்கெட் சேல்ஸ் சார்ட் இருக்குதானே, இதை ப்ரிப்பேர் பண்றது சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்க லிஸ்ட்ல வந்து அட் பண்ணிருக்கணும். அப்பதான் என்ன செய்வீங்க, அந்த லிஸ்ட் படி சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்க இந்த டார்கெட் சேல்ஸ் சார்ட்டை நீங்க போடுவீங்க.
சரிதானே? அப்போ நம்மளோட அப்பெக்ஸோரா பிஸ்னஸில் சனிக்கிழமை நம்மளோட நாள் முடியுது. ஸோ நீங்கள் அந்த நாள் முடிகிற ஹையோடையே நீங்கள் ஒரு 7-8 மணிக்கு பிறகு வடிவாக இந்த சேல்ஸ் சார்ட்டை போடலாம். நீங்கள் சேல்ஸ் சார்ட்டை போடுற நேரம் உங்களுக்கு சேல்ஸ் சார்ட்டுங்கிற நேரம் இப்போ அந்த அப்பெக்ஸோராவை பொறுத்த வரையில் செல்லிங் தானே, டிரெக்ட் செல்லிங் கம்பெனி. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். நம்மளோட சேல்ஸை எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்போ நமக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். எப்படி நம்ம இந்த வீக் நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சேல்ஸை ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்காக ஆர்வி என்று கொஞ்சம் வச்சிருக்கிறோம். ஸோ எவ்வளோ ஆர்விக்கு நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லி இப்போ இதில் நிறைய பிளான் உங்களோட லீடர்ஸ் மாதிரியும் சொல்லி தந்திருப்பாங்க. அதன்படியும் நீங்கள் போகலாம். எல்லாம் ஒரு விஷயம்தான், அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன் நான். இதில் முதலாவது ஷாப் என்ன 3A ஸ்டோர், 4A ஸ்டோர், 5B ஸ்டோர், 6B ஸ்டோர் நம்ம போடுவோம். அதில் லாஸ்ட் வீக் ஆர்வி அதாவது சனிக்கிழமை நீங்கள் போய் சனிக்கிழமை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் யூ ஷாப், 1A ஷாப் அதுலேயும் ஒவ்வொன்றுலையும் வந்து என்னன்னு சொன்னால் நியூ ஆர்வி என்று மேலுக்கே போட்டிருக்கும். அந்த நியூ ஆர்வி என்று சொல்றது இந்த வீக் உங்களுக்கு நீங்கள் உங்களோட டீமால் உங்களால் வந்து சேல்ஸோட கவுண்டிங் தான் அது. ஸோ நீங்கள் உங்களோட 3A ஷாப் படியை பார்ப்பீங்க. பார்த்துட்டு அந்த நியூ ஆர்விங்கிற அந்த இதை வந்து நீங்கள் 3Aக்கு நேராக போடுவீங்க. 4Aல எவ்வளவு நியூ ஆர்வி வந்திருக்கிறோ அதை போடுவீங்க. 5B 6B இப்படி நீங்கள் போடுவீங்க. இது லாஸ்ட் வீக்குக்குரிய, அதாவது இந்த வீக் முடியுதா இல்லையா இந்த சனிக்கிழமை, இந்த வீக்கோட நீங்கள் அதை போட்டு வைப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஒவ்வொரு இதாக பார்க்கிங்க. பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் 3Aல 1000 ஆர்வி வந்திருக்கலாம், 4Aல ஒரு 250 ஆர்வி வந்திருக்கலாம், 5Bல 0 வந்திருக்கலாம், 6Bல இது வந்திருக்கலாம். அடுத்தது உங்களோட ஹோப், உங்களோட விருப்பம். சரி, உங்களோட விருப்பம் தானே பழிக்க போகுது. ஸோ அது உங்களோட டார்கெட்டாக இருக்கும். உங்களோட விருப்பம் என்ன? இப்போ 3Aல வந்திருக்கிற 1000-ஐ வார கிழமை இந்த கிழமை வந்து நான் ஒரு 1500 ஆர்வியா மாத்துறேன், 250 வந்தது ஒரு 500 மாத்துறேன். ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்டோட போடணும். இப்போ எனக்கு வருமா, ஐயோ எனக்கு எங்க இந்த 250 ஆர்வி வரப்போகுது என்றெல்லாம் யோசிக்கிறல. அது வர்றது வராம இருக்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்க விரும்பணும் அந்த 3Aல உங்களுக்கும் 1000 ஆர்வி வரணும், 500 ஆர்வி வரணும் என்று சொல்லி நீங்க விரும்பணும். அப்போ உங்களுக்கு ஒரு 250 வந்திருந்தா நீங்க 500க்கு ஆசைப்படலாம். ஒரு 1000 வந்திருந்தா உங்களுக்கு ஒரு 1500க்கு நீங்க ஆசைப்படலாம். உங்களுக்கு 0 வந்திருந்தாலும் நீங்க அவிடத்த 500க்கு ஆசைப்படலாம். இப்ப இந்த சார்ட் போடுறது யார் என்று சொன்னா, இன்றைக்கு நீங்க பிசினஸ் ஜாயின் ஆகின ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த சார்ட் போடலாம், போட்டுத்தான் ஆகணும். அது உங்களோட விருப்பம். சரியா? அதை நடத்தி தாரது இறைவன், அதுக்குரிய முயற்சியை செய்யறது நீங்க. ஸோ உங்களோட விருப்பத்தை நீங்க போடுறீங்க. போட்டுட்டு நீங்க அந்த ஒவ்வொரு நாளா நீங்க அழகாவை வந்து ஒர்க் பண்ண உங்களோட டு டூ லிஸ்ட் அடிப்படையில் நீங்க ஒர்க் பண்ணி வருவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்டை போய் அண்டன்னைக்கு பார்த்தும் நீங்க வந்து இதுல அப்டேட் பண்ணலாம். இல்லையா அடுத்த சனிக்கிழமையும் நீங்க ஆக்சுவல்ங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு, சரியா, ஆக்சுவல்ங்கிற இடத்துக்கு வந்து இப்ப நியூவான ஒரு வீக்ல உங்களுக்கு இப்ப இந்த கிழமை தானே நான் செஞ்சிருக்கேன். அப்ப இந்த வார சனிக்கிழமை நான் இந்த ஆக்சுவலை பார்த்து போடுறேன். போட்டுட்டு பார்க்கன் 3Aல 1000 வந்தது, 800 வந்திருக்கு. ஸோ ரீசன் என்ன? ரீசன் என்னன்னு பார்த்தா, ஒழுங்கா நான் டீமுக்கு கான்ஃபரன்ஸ் கால் செய்யலை, பர்சனல் கைடன்ஸ் செய்யலை. ஸோ அதை நான் ரீசன் என்று எழுதுறேன். அடுத்தது நெக்ஸ்ட் மூவ். இப்போ இந்த 800 1500 மாத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? அப்போ உங்களை ஒவ்வொருத்தரா யாரோட பேசணும், டீம் யாரோட கதைக்கணும், யாருக்கு என்ன செய்யணும், கிவ் அவே அனௌன்ஸ் பண்றதா, என்னென்ன நான் புதுசா செய்ய போறேன். உங்களுக்கு ஐடியா வரலையா, உங்களோட லீடரோட நீங்க இது பண்ணலாம், அவங்களோட பேசலாம். பேசிட்டு அவங்களோட ஐடியாஸையும் எடுத்து நீங்க அந்த நெக்ஸ்ட் மூவ் உங்களோட என்னங்கிறத போட்டுக்கொள்ளலாம். இப்போ நீங்க அதே மாதிரி 4Aக்கு செய்றீங்க. 5Bல 0 இருந்தது, என்ன இப்போ 0க்கு பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு 100 ஆர்வி வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெஸ்டான ஒரு 0 இருந்த இடத்த உங்களுக்கு ஒரு 100 ஆர்வி வந்திருக்கு. ஸோ ரீசன் போடுறீங்க, நீங்க பர்சனல் கைட் பண்ணது, அந்த டீமுக்கு வந்து இது பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன, அந்த இடத்துல அப்போ 100 500 ஆக்கணும்னா நான் நிறைய ரெக்ரூட்மெண்ட் செய்யணும். ஸோ நீங்கள் அடுத்த அந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் நான் ட்ரை பண்ணணும் வந்துட்டு உடனே நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க, சோஷியல் மீடியாவில் அப்டேட் போட போகிறீங்கன்னா உங்களோட வீக்லி பிளானரில் போய் போடுங்க. திங்கக்கிழமை ஒவ்வொரு நாளும் நான் வீடியோஸ் வந்து நான் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு 3-4 பேருக்கு நான் இன்வைட் பண்ணணும். இப்படிங்கிற விஷயங்களை உங்களோட வீக்லி பிளானரில் நீங்கள் போட்டுறணும்.
அப்படி செஞ்சுட்டு அப்படியே வருவீங்க. அப்படி வந்து அதே மாதிரி 6B முடிச்சிடுவீங்க. ஸோ இந்த சனிக்கிழமை இந்த வார சனிக்கிழமை நான் பார்க்கணும் இந்த இன்கம் இவ்வளவு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த டார்கெட் இன்கம் எவ்வளோ வரணும்னு நான் விரும்புறத போடுறேன். நீங்கள் ஒரு 10,000 எடுக்கிற ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் 40,000 50,000 கூட போடலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் எவ்வளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்குரிய முயற்சியை நீங்கள் போடுவீங்க. நீங்கள் எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்குரிய பலனை இறைவன் உங்களுக்கு தருவான். ஸோ ஆக்டிவிட்டீஸ்ங்கிற நேரம் மேலே நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் மூவ்ல நீங்கள் போட்டிருப்பீங்க தானே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அதை சம்மரி பண்ணி நீங்கள் போடலாம். அந்த ஆக்டிவிட்டீஸை கொண்டு போய் உங்களோட வீக்லி பிளானர்லையும் உங்களோட டு டூ லிஸ்ட்லையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இவ்வளவு தான் அந்த டார்கெட் சேல்ஸ் சார்ட் போடுறது. ஸோ இது உண்மைக்கு பெஸ்ட்டான உண்டு. நானும் அனுபவம் இது எப்போ போயெல்லாம் சார்ட் ஒழுங்கா நீட்டாக போடுபடுது அப்போ போயெல்லாம் அந்த வீக்கெல்லாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சில ஷெய்தாண்ட சில இதுகள் வரும் பொழுது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது சில இடங்கள்ல போடுபடாம இருக்கும். அந்த வீக் பார்த்தோம்னா நமக்கு டெவலப்மெண்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாரும் கட்டாயம் நீங்க இன்றைக்கு ஜாயின் ஆகணும் ஒரு ஆளா இருந்தாலும் சரி இந்த சார்ட்டை போடுங்க. உங்களோட சேல்ஸ் நடக்கிறது அது இறைவன் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே பெஸ்ட் ஆக்கி தருவான். ரைட், அல்ஹம்துலில்லா. இது கிளியரா இருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே தானே? நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா என்ன மாதிரின்னு சொல்லுங்க பாப்போம். அஸ்ரா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அஸ்ரா சிஸ்டர். ஓகே, ஆக்சுவல்ண்டா என்ன? ஓகே, ஆக்சுவல்னு சொன்னா ஆக்சுவலா நமக்கு கிடைச்சது இல்லைங்குதா? அப்போ ஹோப் வந்து நீங்க லாஸ்ட் சாட்டர்டே முடிஞ்சதும் நீங்க உங்களோட லாஸ்ட் வீக்கை பார்த்துட்டு ஹோப் எவ்வளவு வந்து எழுதிருப்பீங்க. ஆக்சுவல் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே. இப்போ நான் இந்த போன சனி வந்து ஹோப் எழுதிருப்பேன். இப்போ அடுத்த சனி தானே இப்போ நான் அந்த சார்ட்டை ஃபில் பண்ண போறேன். அப்போ அந்த இடத்துல ஆக்சுவல் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, நான் ஆசைப்பட்டது 1000 எனக்கு கிடைச்சது 1500 அரிக்கலாம், 800 அரிக்கலாம், 100 அரிக்கலாம். இந்த கிடைச்சதை எழுதுற அதை கிடைச்சதை வச்சு நம்ம இது பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா நம்மளோட டீம் நல்லா போகுதா, நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அல்லது அவங்கள வந்து டவுன் ஆகி போகுதாங்கிறது நமக்கு கிளியரா விளங்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆக்சுவல்ங்கிறது நமக்கு கிடைச்சது. ஆக்சுவலி எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது தான் அதுல இருக்கிற விஷயம். ரைட், ஓகே. ஓகே, டவுட் அந்த சிஸ்டருக்கு மட்டும்தான் டவுட் இருந்துச்சு. ரைட், ஓகே. அடுத்தது நேம் பேங்க். சரி, அடுத்த விஷயம் நான் சொன்னோமா வீக்லி பிளானர் பார்த்துட்டோம், டு டூ லிஸ்ட் பார்த்துட்டோம், அதே மாதிரி நம்மளோட டார்கெட் சேல்ஸ் சார்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேம் பேங்க். நேம் பேங்க்ங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்சாக்கிற பேர் லிஸ்ட். சரிதானே? இப்போ நமக்கு தெரிஞ்சாக்கிற பேர் லிஸ்ட்டுங்கள் இதை எழுதையா வேணும், நமக்கு தெரியாதா, நம்ம இந்த ஃபோனில் கிடைக்குத்தானே கான்டாக்ட் நம்பர் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கலையே உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குதானே, உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து அப்படியே சும்மா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதில் எத்தனை பேரை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. இவங்கள்ட்ட கதைச்சிருக்கலாமே, இவங்கள்ட்ட கதைக்கலையே இருக்கேன் இப்போவே. சரியா? நான் ஒரு 43 44க்கு பேசுகிறேன். உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் எடுங்க. உங்களோட ஃபோனில் போய் உங்களோட கால் பட்டனை தட்டினாலும் கான்டாக்ட் காட்டும். கான்டாக்ட் எடுத்து அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஏலேருந்து Z வரைக்கும் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னாருக்கு பேசியிருக்கலாம், இன்னாருக்கு பேசியிருக்கலாம்ன்ட்டு உங்களுக்கு ஐடியா வரும். எனக்கு வந்திருக்கு. அப்படியோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் எஸ் மீ என்று போடுங்க. நீங்கள் அப்படி 1-2 பேரை மிஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில், அப்படின்டா இந்த சேட்டில் எஸ் மீ என்று போடுங்க. எஸ், ரைஹான் சிஸ்டரோ பிரதரோ தெரியல, அவங்க எஸ் போட்டிருக்கிறாங்க. எஸ், கட்டாயம் மிஸ் பண்ணியிருப்போம். யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட மைண்ட் வந்து கம்ப்யூட்டரை விட ஸ்டோரேஜ் கூட, ஆனால் தேடி பார்க்கறது நமக்கு கடும் கஷ்டம். ஸோ நம்ம எழுதி வச்சு மட்டும்தான் செய்யலாம். எஸ், நிஃப்ராஸ் பிரதர் போட்டிக்கு, ரசானா போட்டிக்காங்க. எஸ் எஸ், இப்படி நிறைய பேர் எல்லாருமே நான் உட்பட எல்லாருமே விட வந்து எஸ் 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 என்று தான் வரும். அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல ஃபோனில் இருக்கிறதா இருக்கட்டும் சரி, நம்மளோட மைண்ட்ல நம்மளோட மூளையில் இருக்கிறதாகட்டும் சரி, நம்ம நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த நேம் பேங்க். இந்த நேம் பேங்க்ங்கிறது நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எப்படின்னா நம்மள்ட்ட எவ்வளவுக்கு நெடுப்பமான நேம் லிஸ்ட் இருக்குதோ அவ்வளவுக்கு நம்ம வந்து பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆகலாம். இப்போ உதாரணமா நான் ஒரு 5 பேரை தான் டார்கெட் வச்சு 5 பேர்கிட்ட கதைச்சா எனக்கு ஒரு ஆள் வந்து இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் ஆகுறதும் ஷுவர் இல்லை.
சரியா? ஆனா நான் ஒரு 100 பேரை வச்சு 100 பேருக்கிட்டையும் கதைச்சா எனக்கு குறைஞ்சது ஒரு 10 பேராவது வரும். சரியா? அப்ப ஃபுல்லாவே வரும். இந்த அபெக்ஸோரா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிசினஸை யாரு செய்வாங்கன்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கவே முடியாது. நீங்க இவக்கு இதெல்லாம் ஓடாண்டு நினைக்கிறாள், உங்களை விட பெஸ்டா செய்யலாம். இவ கடும் நல்லா செய்வாண்டு ஊன்னு சேர்ப்பீங்க, அந்த நாளைக்கே லெஃப்ட் ஆகி போகலாம். ஸோ இந்த பிஸ்னஸை யாரு செய்வா எவரு செய்வான்னு தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது லிஸ்ட் அவுட் பண்றதும் ட்ரை பண்றதும் மட்டும்தான். நீங்க உங்களோட வேலை நீங்க ரெக்கமெண்ட் பண்றது. சரிதானே? அப்ப நீங்க இன்றைக்கு நீங்க 4-5 பேர்கிட்ட பேசி 4-5 பேரும் இன்றைக்கு வந்து ஜாயின் ஆகலன்றாலும் என்றைக்கோ ஒரு நாள் ஜாயின் ஆகுவாங்க. இது எனக்கு லைஃப்ல நடந்திருக்கு. நார்மலா நான் பேசிட்டு அவங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டு அவங்க ஏலாண்டு சொல்ல அவங்களை கண்டெக்ட்ல நான் சேவ் பண்ணிட்டு நார்மலாவே நான் ரெகுலரா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வந்து இப்ப இந்த வீக் அவங்க ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாசத்துக்கு பிறகு. ஸோ அவங்களுக்கு ஒரு தேவை வரக்கல. அவங்களுக்கு என்ன நிலப்பாடு எப்பயும் மாறும் தானே. இன்றைக்கு காசு தேவையில்லாம இருக்கிற ஆளுக்கு நாளைக்கு ஒரு பிசினஸ் தேவைப்பாடு இருக்கலாம். அவங்க நம்மளை கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மட வேலை விஷயத்தை எத்தி வைக்கிறது. நம்ம என்ன கள்ளக்கடத்தை செய்யறதுக்கோ ஹராமா உழைக்கிறதுக்கோ இன்னொருத்தண்ட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கோ யாரையுமே இன்வைட் பண்ணலையே. நல்ல ஒரு விஷயத்த சொல்றோம். அவங்களுக்கு லக் இருந்தா வருவாங்க, அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொரு ஆளை தேடி போகலாம். ஸோ நீங்க உங்களோட நேம் லிஸ்ட்ல ஆக்களை சேர்க்க போறீங்க. அப்ப சும்மா இருந்த மாதிரி நீங்க லிஸ்ட் போடாம அதை டிவைட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்றும் ஃபேமிலி என்றும் ஸ்டூடெண்ட்ஸ் A லெவல் முடிச்சவங்க O லெவல் முடிச்ச பிள்ளைகள் இருக்கிற அப்படி என்றும் அதே மாதிரி ஷாப் வச்சிருக்கிறாக்கள், பார்லர் செய்யறவங்க, அதே மாதிரி முடிவற்ற கடை செய்யறவங்க, இப்படி டாக்டர்ஸ் மாறு நர்ஸ் மாறு இப்படியான கேட்டகரிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சதை பிரிங்க. அதே மாதிரி ஆன்லைன் பிசினஸ் செய்யறவங்க இப்படி வேற வேற கேட்டகரியில பிரிங்க. உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் வரலாம். பிரிச்சுட்டு உங்களோட ஃபோன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாரையும் எழுதுங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் யோசனை வரும்பொழுது நிறைய மூளைகள் நம்மளோட எண்ணங்கள் வரும், தூங்கங்களை வரும், கனவுல வரும். இப்படியான பேர்கள் வாரக்களை அந்தந்த உரிய இடத்துல எழுதுங்க. எழுதிட்டு அவங்களோட நேம் கான்டாக்ட் நம்பர் அடுத்தது அவங்களோட நீங்க எப்ப பேச போறீங்க பேசுனீங்க அந்த டேட்டை போடுங்க. ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் அவங்க சொன்னாங்க. மிஸ்டருக்கு விருப்பம் இல்லை, இப்ப டைம் இல்லை, பாபா கிடைச்ச எனக்கு ஏலா, ஸ்கூல் எக்ஸாம் இருக்குது, ஒர்க் இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தை போடுங்க. அடுத்தது ஓகேன்னு சொல்றவங்கள்ட்ட மட்டும் ரெஸ்பான்ஸை ஓகேன்னு போட்டுட்டு பிறகு அவங்கள கண்டெக்ட் பண்ணி அவங்கள டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்கள குரூப்ல ஆட் பண்ணி நீங்க கைட் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாளடைவில் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 பேருண்டா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 100 நாள் நீங்க ட்ரை பண்ணக்கல 300 பேரை நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ட்ரை கூடும். நம்மளுக்கு தெரிஞ்சது இவங்க நமக்கு நகலியா சொன்ன மாதிரி ஜஸ்ட் ட்ரை. அவங்க வாரது வராதது அவங்களோட விருப்பம். ஆனா உங்களோட முயற்சி வந்து கண்டினியூ ஆயிட்டு போகணும். இப்ப நான் சொன்ன பேங்க் நேம் பேங்குங்கிறது ரெக்ரூட்மெண்ட். இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்காக நீங்க போட்ட ரெக்ரூட்மெண்ட். அதே மாதிரி நீங்க இன்னொரு நேம் பேங்க் கிரியேட் பண்ணணும் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ ஆர்டர்ஸ் நார்மலா நம்ம ஸ்டேட்டஸ்ல போடுவோம், சோசியல் மீடியாஸ்ல ஆர்டர்ஸ் எடுக்கிற மெத்தடுக்குன்னு நமக்கு நிறைய செஷன் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்க அதன் அடிப்படையில் நீங்க ஆர்டர்ஸுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இப்போ ஆர்டர்ஸ் நீங்க யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? சும்மா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு சும்மா இருக்கிறதையும் விட இந்த நேம் பேங்க் போட்டு ட்ரை பண்றது இன்னும் சக்சஸ் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்க ஆக்களை டிவைட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸ்டூடெண்ட்ஸ், ஷாப்ஸ் வச்சுக்கிறவங்க, அதே மாதிரி சின்ன பிள்ளைகள், பேபிஸ், கிட்ஸ் இருக்கிறாக்கள், வயசானாக்கள், இந்த சஸ்டோஜன் அதுகள் குடிக்கிற பாட்டி, அடுத்தது பேஷன்ஸ்ண்டா நோய் வருத்தம் இருக்கிற ஆக்கள். இந்த அபெக்ஸோரா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரோட எல்லாம் கடும் இறக்கமா இருக்கமோ நம்மள்ட்ட காசு இருந்தா ஃப்ரீயா எடுத்து கொடுக்கலாம். நமக்கு நம்மளோட சொந்தக்கார நம்ம கடும் இறக்கம்ங்கிறவங்களும் ஃப்ரீயா கிஃப்டா கொடுக்கலாம். அப்படி இல்லையா நம்மளால முடிஞ்சது இந்த இப்படியான ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்டை அவங்களுக்கு எத்தி வைக்கிறது. சரியா? எங்களுக்கு மில்லியனர் கிளப் மீட்டிங்ல இதெல்லாம் சொல்லி தர விஷயங்கள்ல இந்த ஸ்பைருலினாவெல்லாம் நீங்க யாரில் அதிகமா அன்பு லவ் அண்ட் கேர் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க இதை கட்டாயம் பாவிக்க கொடுக்கணும். அப்படின்னு அது ஸ்பைருலினா மட்டும் இல்லை, இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நைங்கினி, நியூட்ரிஷேக், ரிஷி ஆயில், ஃபேஸ் வாஷ், சோப் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அப்ப நீங்க நார்மலாவே யாருக்கு வருத்தம் இருக்கேன்னு தேடி தெரியறதாலதான் இந்த பிரச்சனை. அப்படி இல்லை, உங்களோட வீட்டுல தொடங்கி ஃபுல்லா முதல் கஸ்டமர்ஸ் எழுதுங்க. உங்களோட அம்மா, பாப்பா, நானா, தாத்தா, ஆன்டி மாற பேரை தான் முதல் எழுதுங்க. சரியா? அது முதல் பேரை உங்களோட பேரை போடுங்க. அதுக்கு பிறகுதான் மத்தாக்களை போடுங்க. அப்படி ஃபுல்லாவே எழுதிட்டு கடைசியா தான் நீங்க பேஷண்ட்ஸை பார்க்கணும். யாருக்கு நம்மளோட ஃபேமிலிக்குள்ள கொலஸ்ட்ரால் இருக்கி, வருத்தம் இருக்கி, சுகர் இருக்கி, இப்படியான லிஸ்ட்டுகள் எடுத்துட்டு
நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கும் நீங்க விரும்பினா சொல்லலாம், இல்லையா ஒரு நாளைக்கு 2-3 பேர்கிட்ட நீங்க ட்ரை பண்ணலாம். அவங்கள்ட்ட சொல்ற நேரம் அவங்களும் ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு டேட் ஒன்று எழுதி வைங்க. ஏனெண்டா அப்பதான் உங்களுக்கு எப்ப நம்ம பேசணும் எப்ப திங்ஸ் கொடுத்தவங்கிற உங்களுக்கு கிளியரா வழங்கும். ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் இது பண்ணுங்க. காசு இல்லம்பாங்க, காசு வரட்டும்பாங்க, அப்படியே சில காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணங்களை இது பண்ணி வச்சுட்டு நீங்க திரும்ப திரும்ப அவங்களோட ஃபாலோ அப் பண்ணலாம். இதுதான் நேம் பேங்க் போடுற மெத்தட். கிளியர் தானே? ஓகே, கிளியர். ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ நான் நான் சொன்ன மாதிரி திரும்ப ரீகால் பண்ணுறேன். வீக்லி பிளானர், டு டூ லிஸ்ட், சேல்ஸ் சார்ட் போடுறோம், அதே மாதிரி நேம் பேங்க் கிரியேட் பண்ணுறோம். இப்படி இதெல்லாம் போக நமக்கிட்ட ஒரு கட்டாயமான ஒரு லிஸ்ட் இருக்கும். சரியா? என்னென்னா நம்ம எல்லாம் சரியா செய்வோம், குரூப்பில் அப்டேட் போடுவோம், பேசுவோம், கதைப்போம், ஆர்டர்ஸ் ட்ரை பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். டீம் வந்து டவுன் ஆகிட்டே போகும். அது என்ன காரணம்ட்டா நம்மகிட்ட சில தொகுப்புகள் இருக்காது. ஸோ நம்மகிட்ட இருக்க வேண்டிய கட்டாயமான லிஸ்ட் என்னன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் லிஸ்ட். சரியா? நம்ம கஸ்டமர் யாருக்கெல்லாம் திங்ஸ் கொடுத்தோம், நேம், ப்ராடக்ட், டேட், என்ன ப்ராடக்ட் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம்ங்கிற கஸ்டமர் லிஸ்ட் இருக்கணும். அப்போதான் அந்த ப்ராடக்ட் பெங்கினி கொடுத்தோம்னா ஒரு 10-12 நாளை பிறகு அவங்கள்ட்ட திரும்ப கேட்கலாம், அவங்கள்ட்ட ஃபீட்பேக்ஸ் கேட்கலாம். இப்படியான விஷயங்களுக்கு கஸ்டமர்ஸ் லிஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ், திங்ஸ் எடுத்தாங்க இப்போ எடுக்கிறல்ல, இப்படியான ஆக்கிற லிஸ்ட் நமக்கு இருக்கணும். ஸோ அவங்களையும் கண்டெக்ட் பண்ணி என்ன காரணம். இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ அபெக்ஸோரால் நடக்க சில அவங்களோட ஃபேமிலியில் அபெக்ஸோரா செஞ்சு வர மாதிரி போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் இன்ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ என்ன காரணம் ஏதுன்னு கேட்டால் அந்த பிள்ளையை நம்ம விடாமல் இருக்கலாம். இப்போ ஒரு சிலர் ப்ரைஸ் கூட இன்னொரு ஆள் எனக்கு குறைச்சி தந்துட்டு உங்களோட கஸ்டமர் இன்னொரு ஆள்கிட்ட போகும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், உங்களோட கஸ்டமரை டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் நம்ம 15 மில்லியன் நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட நல்ல கஸ்டமர், நல்ல ஆர்டர்ஸ் தர கஸ்டமர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக பதிகிறதுக்குரிய ஏற்பாடை நீங்கள் செய்வீங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, நீங்க ரெக்ரூட்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஆக்களை விட இந்த கஸ்டமர்ஸ் லிஸ்ட் தான் கடும் முக்கியமா பார்க்கணும். அவங்க உங்களை விட்டு போற மட்டும் இல்லை, இன்னும் அவங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் செய்யக்குள்ள போகலாம். அதே மாதிரி வேற ஆக்கள் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமரை நீங்க இது பண்ணி வைக்கிறதோட எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட ஷாப்ஸ் எல்லாம் உங்களோட ஆர்வி எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ அதோட ஃபாஸ்டாவே நீங்க உங்களோட கஸ்டமர்ஸை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா பதிகிறது உங்களுக்கு கடும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா லைஃப் லாங் அவங்களோட ஷாப்ல தானே திங்ஸ் எடுக்க பார்ப்பாங்க, இன்னொருத்தட்ட போக மாட்டாங்க. ஸோ உங்களோட ஷாப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டுன்னு சொன்னா, இல்லை ஃபில் ஆகல ஆள் போற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் டக்குண்டு நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் இன்னொருத்தர் எடுக்க வேணாம், உங்களோட கஸ்டமர்ஸை நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா பதிகிறதுக்குரிய ஏற்பாடை கட்டாயம் செய்யுங்க. அப்ப அடுத்தது வந்து ஒன்று கஸ்டமர்ஸ் லிஸ்ட், அடுத்தது இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் லிஸ்ட், அடுத்து இன்ஆக்டிவ் டவுன்லைன்ஸ். உங்களோட டீம்ல நல்லா ஒர்க் பண்ணி பிறகு ஒர்க் பண்ணாம இருக்கலாம், இன்கம் எடுக்காம இருக்கலாம், ஒர்க் பண்ணாம இருக்கலாம், 250 முடிச்சு பிறகு ஒர்க் பண்ணாம இருக்கலாம். அப்படியா இன்ஆக்டிவான ஆக்கிற லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கணும், அவங்களோட நேம் கண்டெக்டோட. அதே மாதிரி ஃபியூச்சர் டவுன்லைன்ஸ் லிஸ்ட். உங்களோட நேம் பேங்க் இருக்கும் தானே, உங்களோட நேம் பேங்க்ல இருந்து சொன்னவங்க இருப்பாங்களா இல்லையா, இப்போ நியூவா ஜாயின் ஆகி ஓகே நான் செய்கிறேன்ண்டு அவங்களோட நேம் லிஸ்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அவங்கள ப்ராப்பராக உரிய குரூப்லையும் பர்சனலாகவும் நீங்கள் கைட் பண்ணிட்டு வரணும். இதில் இருக்கிற இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த டெய்லி ஃபாலோ அப் கால் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முன்னுக்கு இருக்கிற லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தா தான் இந்த டெய்லி ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கணும். இந்த போஸ்ட்டில் கீழுக்கு பாருங்க, நான் பிளாக்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஷுட் பி ஆடட் இன் டு டூ லிஸ்ட் எவ்ரி டே. இந்த டெய்லி ஃபாலோ அப் கால்ஸுங்கிறப்ப நீங்கள் எப்படி ஜூம் செஷன் போடுறீங்களோ, கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்களோ, பர்சனல் கைடன்ஸ் போடுறீங்களோ, அதை போல டெய்லி ஃபாலோ அப் கால்ஸுங்கிற அந்த கண்டென்ட்டும் உங்களோட ஒவ்வொரு நாள் டு டூ லிஸ்ட்லேயும் ஒரு டைம் ஒன்று கொடுத்து நீங்கள் இருக்கணும். அதில் ஃபாலோ அப் பண்ணுறேன்டா ஒன்றும் இல்லை, அவங்களோட கால் பண்ணி பேசுகிறேன். சரியா? மெசேஜ் போடுறதையும் விட கால் பண்ணி பேசுகிற நல்லம். ஸோ நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஃபாலோ அப் காலாவது செய்யணும். அப்படி இல்லையா ஒரு நாளைக்கு இந்த 5 கேட்டகரி வைஸில் 5 பேருக்கு ஃபாலோ அப் பண்ணலாம். அப்படி உங்களோட ஃப்ரீ டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிஸியான ஆளாக இருந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2-3 செய்யுங்க. அப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்ட்ட பேசுவீங்க, பேசுகிற மூலமாக நீங்கள் ஃபீட்பேக் எடுக்கலாம். இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ்ட்ட பேசுகிற மூலமாக திரும்ப அவங்கள்ட்ட விஷயத்தை பேசி ப்ரைஸ் பிரச்சனை இருந்தால் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு அவங்க அப்படி அது பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி கஸ்டமரை விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி.
அதே மாதிரி இன்ஆக்டிவ் டவுன்லைன்ஸ் அவங்களோட பேசுங்க. அதுல 2-3 பேரோட கால் பண்ணி பேசுங்க. ஏன் நீங்க பிசினஸ் இப்ப செய்யறல, இது எவ்வளவு முக்கியம்ங்கிறத உணர்த்தி பாருங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் டவுன்லைன்ஸ் இப்போ அவங்களோட செய்கிறோம் சொல்றவங்க இருப்பாங்களே, அவங்க லிஸ்ட் பண்ணி எடுத்திருப்பீங்க தானே, அவங்கள்ட்டையும் நீங்க கால் பண்ணி பேசுங்க டெய்லி யாரோ ஒரு ஆளோட. அதே மாதிரி சோஷியல் மீடியாவுல இருந்து உங்களுக்கு மெசேஜ்கள் வந்திருக்கும், அவங்களோட எட் பார்த்தேன்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அல்லது திங்ஸ் ப்ராடக்ட்டை பத்தி கேட்டிருப்பாங்க. இவ கேட்டுட்டு அவங்க வந்து நார்மலா பிறகு திங்ஸ் எடுக்காம விட்டுருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கால் பண்ணி நீங்க திங்ஸ் கேட்டீங்க தானே, பிசினஸ் ஜாயின் பண்றீங்க தானே, இன்னைய விடம்னு சொல்லி நீங்க கேட்குற நேரம் ஒன்று உங்களோட பிசினஸுக்குள்ள திரும்ப வரலாம். அப்படி இல்லையா நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் என்ன காரணத்தால அவங்கள நீங்க மிஸ் பண்ணுனீங்கன்னு சொல்லி. ஸோ இவ்வளவு விஷயமும் வந்து கடும் முக்கியமான விஷயங்கள் தான். நம்ம டெய்லி நம்மளோட ஒர்க்கை வந்து அழகா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம செஞ்சுட்டு போறதுக்கு, கடும் சக்சஸா கொண்டு போறதுக்கு நம்ம சரியா செய்வோமாக இருந்த, இப்ப நான் மீட்டிங் செய்யற நானா இருந்தாலும் நானும் இதை செஞ்சா தான் எனக்கு சக்சஸ். ஸோ நீங்க இன்றைக்கு ஜாயின் ஆகினால இருந்தாலும் இந்த வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட், நேம் சார்ட் போடுறது, அதே மாதிரி சேல்ஸ் சார்ட், டார்கெட் சார்ட் போடுறது, நேம் பேங்க் கிரியேட் பண்றது, இந்த லிஸ்ட்டுகளை வந்து வச்சுக்கொள்றது, டெய்லி ஃபாலோ அப் பண்றது, இவ்வளவையுமே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடும் சக்சஸ் ஆகும். இதை நாம மட்டும் சும்மா நின்ற மாதிரி சொல்லிட்டு வரல, சில அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பீட்டர் எஃப் ட்ரக்கர்ங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, எஃபிசியன்சி என்பது சரியான விஷயங்களை ஒழுங்காக செய்யறது. நம்ம செய்யற அபெக்ஸோரா பிசினஸ்ங்கிறது சரியான உண்டு, அதை ஒழுங்கா செய்யணுமாக இருந்தா இந்த ப்ராப்பரான இந்த லிஸ்ட்டுகள், இந்த சார்ட்டுகள் நமக்கு முக்கியமான ஒன்றா நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஹென்ரி ஃபயோல்ங்கிறவர் சொல்றாரு, பிளானிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன, மேனேஜ் பண்றது. ஒரு கம்பெனியையோ, ஒரு பிஸ்னஸையோ, ஒரு ஃபேமிலியையோ, உங்களோட குடும்பத்தையோ நீங்க மேனேஜ் பண்ணணுமாக இருந்தா ஒரு பிளானிங் இருக்கணும். இப்போ நீங்க பிஸ்னஸே செய்யாத ஒரு ஆளாக இருந்தாலும் காலையில எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் நீங்க என்னென்ன டியூட்டி செய்யணுங்கிறத நீங்க போட்டு வச்சிருக்கிறது தான் ஒரு பெஸ்டான மேனேஜ்மெண்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு பார்த்த ஃபுல் விஷயங்களை பார்த்தோம்னா, நம்ம லிஸ்ட் வந்து பட்டியல்கள் செய்யறதுல போடுறதால நமக்கு ஒரு ஒழுங்கு கிடைக்கும், ஒரு டிசிப்ளின் நமக்கு கிடைக்கும். அதை திட்டமிடல் பிளானிங் இருக்கிறதால நமக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ஒர்க் பண்ணலாம், சரியான முடிவுகள் எடுக்கலாம். இதன்படி தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக. ஸோ எல்லாரும் கட்டாயம் செய்வீங்கன்னு நம்புறேன். அந்த வகையில பாருங்க, ஸ்லோ ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ரோக்ரஸ். சரியா, அதாவது ஸ்லோவான ப்ரோக்ரஸ் என்றா அந்த படிப்படியா நம்ம செஞ்சுட்டு வாரது. சரியா, அப்ப ஸ்லோவா நம்ம உண்டை செஞ்சு 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 வாரது எதுவுமே செய்யாம சும்மா டம்முன்னு கிடக்கிறத விட சிறந்தது. சரிதானே, அதாவது இப்ப நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த பிசினஸ் கஷ்டமா இருக்கு, நீங்க இந்த பிசினஸை விட்டுட்டு குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு போறீங்க. போய் என்ன செய்ய போறீங்க, சமைப்பீங்க, பிள்ளைகளை பார்ப்பீங்க, அப்புறம் யூடியூப் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, டிக்டாக் பார்ப்பீங்க, படுப்பீங்க, தூங்குவீங்க, எழும்புவீங்க. இப்படித்தான் உங்களோட லைஃப் போக போகுது. அதை விட இதுல ஜாயின் ஆகிக்கிட்டு சும்மா இருந்துக்கிட்டு அதில் கேட்குறத ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இன்றைக்கு ஒரு ஓர்டர்ஸ் வரும், நாளைக்கு ஒரு ஓர்டர்ஸ் வரும், அப்படியே படிப்படியாக போய் நாளடைவில் கஸ்டமர்ஸ் 1 2 ஆகி 2 4 ஆகி 4 400 ஆகி அப்படியே உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு போகும். ஸோ எதுவுமே செய்யாமல் நீங்கள் இந்த பிஸ்னஸை விட்டு போகிறத விட கொஞ்சம் கொஞ்சமா என்னத்தையாவது செஞ்சு பிஸ்னஸை சக்ஸஸ் ஆகுறங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருப்பீங்களாக இருந்தா கட்டாயம் சக்ஸஸ் தான். ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் டோன்ட் கிவ் அப். ஸோ நீங்க கட்டாயம் பாசிட்டிவா இருங்க. முதலாவது உங்களுக்கு கூட அந்த நெகட்டிவா கதைக்கிறாக்களை விரசிட பாருங்க, இதெல்லாம் சரி வருமாண்டா அப்படி பார்த்து போட்டு உங்களோட பாட்டுல போங்க, தலைக்குள்ள எடுக்காதீங்க. நீங்க பாக்குறது, நீங்க சாதாரணமா நீங்க பாக்குற ஃபிலிம் பாக்குறதாக இருந்தா கூட இந்த சோகமான இந்த வாழ்க்கைகள் இந்த மாதிரி படங்கள், அதே மாதிரி ஷோர்ட்ஸுகள் எதுவுமே பார்க்காதீங்க. நீங்க ஸ்டேட்டஸ் போடுற விஷயம் கூட உங்களையும் எனர்ஜி ஆக்கி பார்க்குறவனையும் எனர்ஜி ஆக்குற மாதிரி போடுங்க. வாழ்வே மாயம் ரேஞ்சில் பாட்டோ எதுவுமே கேட்கவும் வேணாம், ஷேர் பண்ணவும் வேணாம். நீங்க கிவ் அப் பண்ணாம இருங்க. நீங்க இன்றைக்கு இன்கம் எடுக்கலன்றாலும் கட்டாயம் நீங்க இன்கம் எடுத்தே ஆகுவீங்க. சரியா, இப்ப நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகி ஆரம்பத்துல எதுவுமே நானும் ருஷானி சிஸ்டரும் ஒன்றா தான் ஜாயின் ஆகணும். ருஷானி சிஸ்டர் வந்து ஆரம்பத்துல இன்வைட் பண்ணாக்கல, நானும் ஒரு நான் விட்ட பொடுபோக்கான தானத்துல தான் நான் இப்ப பிளாட்டினம் லெவல்ல இருக்கேன். ருஷானி சிஸ்டர் எக்ஸிகூட்டிவ் மேனேஜர் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க விடுற ஒரு சில கிவ் அப்புகளால உங்களோட லைஃபுக்குரிய லாங் டேர்மான ஒரு ப்ரோக்ரஸ் ஆன ஒரு இதே வந்து இல்லாம போயிடும். ஸோ நல்ல முடிவெடுங்க, நல்ல ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான்.
ஸோ கட்டாயம் நீங்கள் நான் சொல்லி தந்த இந்த விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ்கள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். குரூப்ஸுகள் எல்லாருக்குமே வந்து இதாக இருக்கும். ஸோ நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி நம்மட இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன்னா அவங்க ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு முடிப்போம், இந்த மீட்டிங்கை முடிப்போம். ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன், யாராவது ஒரு ஆள். அந்த எஸ்போர்ட்ட ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அஸ்ரா ரம்ஜான் சிஸ்டர் பேச போகிறாங்க. ஜஸாக்கல்லா ஹைர். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்கல்லா ஃபெரோசா சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். நிறைய உண்மையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை ஜஸ்ட் 1 ஹவர்ல சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து இதை பத்தி சொல்லணும் இல்லை, நான் உள்ள என் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லணும். ஏன்னா நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவ்வளோ அழகா ஒரு பச்சை பிள்ளைக்கு சொன்னா கூட புரியும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் என்று சொன்னா ஸ்டார்டிங் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் டயலாக் தான். ஒரு டயலாக் ஒன்று இருக்கு தானே, எந்த ஒன்றுண்டாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு ஜோக்கான விஷயம் இல்லை, அது உண்மையிலேயே ஒரு சீரியஸான விஷயம் தான். நான் இந்த பிஸ்னஸை தொடங்க முந்தையே என் லைஃப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, புள்ள வேலை அது இதுன்னு சொல்லி ஒரு மெஸ்ஸியா தான் இருந்துச்சு. அப்பவே நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன். என்னன்னு சொன்னா, நான் என்ன விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். மார்னிங் இளம்பினேலேருந்து எதுவுமே பிள்ளையோட படிப்பா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படி மாதிரி நான் என்னோட மைண்ட்லயே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுவேன், மைண்ட்ல தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்க்கு வந்த பிறகு வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன லீடர்ஸ் மாதிரி சஸ்னா சிஸ்டர், அஃப்ரா சிஸ்டர் எல்லாம் இது செஞ்சே ஆகணும், நீங்க செய்யுங்க, அப்பதான் வந்து உங்களோட சக்சஸ் நீங்க ரீச் பண்ணுவீங்க குயிக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து மைண்ட்லயே போட்ட விஷயத்த எழுத்து மூலமா நான் கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் விளங்கிச்சு. நான் என்னத்தான் மைண்ட்ல வேண்ட விஷயத்த வந்து போட்டாலும் எனக்கு வந்து அது வந்து சில நேரத்துல சில விஷயங்கள் நான் மறந்தேன், சில விஷயங்கள் வந்து செய்யலாம் போச்சு அப்படி. ஆனா நான் எப்ப எழுத்து மூலமா கொண்டனோ அப்ப வந்து உண்மையிலே எனக்கு ஒரு மெசிவ் சக்சஸ் மாதிரி. நான் இந்த பிசினஸ் தொடங்கி நான் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் எடுத்தது இப்ப 2 மாசம் தான். ஆனா மாஷா அல்லா நான் 2 மாசத்துல என்ன டோட்டல் இன்கம் 40,000 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட 5 ஷாப்ஸ் வந்து நான் ஆக்டிவ் பண்ணிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுகள் எல்லாம் நடந்தது காரணம் நான் எழுத்து மூலமா தான். இப்ப நான் வந்து சும்மா அஃப்ரா சிஸ்டர் எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க வந்து உங்களோட பிளான் எழுதி எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி. இப்ப நான் சும்மா சொன்னாங்களே லீடர் சொன்னா செய்யணுமேட்டு சொல்லி ஒரு சரி சொல்றாங்கன்ட்டு தான் செஞ்சேன். அந்த டைம்ல நான் சரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதின விஷயங்கள் அதுக்கு பிறகு அந்த வீக் கடைசியில நான் எடுத்து பார்க்க போப்பல உண்மையிலே அந்த விஷயத்த நான் செஞ்சு முடிச்சேன். நான் சும்மா தான் எழுதினேன் 5B ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீக்லி பிளான்ல எழுதினேன். அது நான் என்ன மனசுல என்ன நினைச்சு எழுதினோ அல்லாஹ் வந்து அது விஷயத்த உண்மையிலேயே எதிர்பாராத இடத்துல இருந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அப்பதான் எனக்கு இதுல பவரே விளங்கிச்சு. இதுதான் விஷயம். எதையும் வந்து மைண்ட்லயே வச்சு கொண்டிருக்காம ஒரு எழுத்து மூலமா நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னா இப்படி ஒரு சக்சஸ் எனக்கு நடந்துச்சு. அதே மாதிரி இப்ப நான் மாஷா அல்லாண்டு தொடர்ச்சியா இந்த டிசம்பர் 2nd வீக்ல இருந்து 3 வீக் தொடர்ச்சியா வந்து நான் இன்கம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். காரணம் நான் நினைக்கிறேன் இந்த டு டூ லிஸ்டும் இந்த பாயிண்ட்ஸ் சார்ட் இந்த வீக்லி பிளான் அதுகள் தான். நான் மனசால் நினைச்சு எழுவுறேன், இது நடந்தா நல்லம், இது நடந்தா நல்லம். அது ஏதோ ஒரு வகையில அது வந்து எனக்கு ஒரு சக்சஸ் ஆன ஒரு விஷயத்த தருது. ஆனா இப்ப சக்சஸாவே போகுதான்னு கேட்டா இல்ல, ஒரு 2-3 விஷயங்கள் கொஞ்சம் நடக்குது இல்ல தான். சில மெம்பர்ஸ் இன்னுமே இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனாலும் நான் அவங்களை நம்பல, நான் என்னைய நம்புறேன், என் பிளானை நம்புறேன், அல்லாவை நம்புறேன். சோ ஏதோ நடக்குது தானே. இப்ப சிஸ்டர் சொல்லி போட்டுக்கிறாங்க, எதுவுமே இல்லாமிக்கிறத விட ஏதோ ஒன்று நடக்குது தானே, அல்ஹம்துலில்லாஹ் இன்கம் வருது மாஷா அல்லாண்டு. அதே மாதிரி ஆக்டிவான லீடர்ஸ் மாதிரி இன்னுமே மாஷால இன்னும் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஏன் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன், இந்த லீடர்ஸ் மாரோட கதைக்கணும், இந்த நாள் இவங்களோட பேசணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்லி கொஞ்சம் போட்டு வைக்கிறேன். அதுல மாஷா அல்லா என்னையால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். இங்க வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் தான், இது மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன், டைம் போகுது. சொல்றாங்க நிறைய பேர் வந்து நான் பிஸி சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா என்ன விஷயம் தெரியுமா, we are not busy. அது என்ன சொல்லுவாங்க, நாங்க பிஸி இல்ல, எங்களோட ப்ரையாரிட்டி ஏதோ அது பொறுத்து தான் எங்களோட விஷயங்கள் எல்லாமே. நீங்க எதை ப்ரையாரிட்டி பண்றீங்க அதுதான் முக்கியம். இங்க எல்லாருக்கும் 24 hours தான், இங்க எல்லாருக்குமே அதே சிஸ்டம், அதே ஒர்க், அதே விஷயங்கள் தான். ஆனா இங்க எப்படி ஒருத்தர் இன்கம் எடுத்துக்கொண்டே போறாங்க, ஒருத்தர் எடுக்காமலே போறாங்க.
அது வந்து அவங்களோட பிளான் ஒழுங்கில்ல. சோ எல்லாரும் பிளான் போடுங்க. நடக்குது இல்லாத அடுத்த விஷயம் அதெல்லாம் பார்க்கட்டும். நீங்க போடுங்க, நீங்க செய்யுங்க உங்களோட ஒர்க்கை. அல்லாட வேலையை செய்வேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நல்ல ஒர்க் பண்ணுங்க. இண்டையில இருந்து இப்ப இருந்து போடுங்க. ஜனவரி வந்தா தான் போடுவேன், 1ஆம் தேதி வந்தா தான் போடுவேன், திங்கக்கிழமை நேத்து முடிஞ்சு இன்றைய செவ்வாய்க்கிழமை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்காதீங்க. இன்றைக்கு இப்பவே போடுங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ் டே தான். நாளைக்கு புதிய சூரியன், புதிய நாள், எல்லாம் புதுசு தானே. நாளைக்கு புதன்கிழமை புதுசா பிறக்க போகுது. சோ இன்றையில இருந்து இப்ப இருந்து ஒர்க் பண்ணுங்க. நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு யாரோட பேச போறேன், நாளைக்கு என்ன பிளான் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் 10 விஷயம் போட்டீங்கன்னு சொன்னா 5 நடந்தாலும் சக்சஸ் தான். அதுக்கப்புறம் 5 6 ஆகும், 6 7 ஆகும். அப்புறம் மாஷா அல்லாஹ் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சக்சஸ் ஆகுவீங்க. இப்ப ஃபெரோசா சிஸ்டர் அவங்கள மாதிரி நீங்களும் செஷன் செய்யக்கூடிய தகுதி அவங்க எல்லாருக்குமே வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இது முதல்ல நான் எனக்கு சொல்லிக்கொள்றேன், அதுக்கப்புறம் சேர்த்து உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். வாய்ப்பளிச்சதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லா ஹைர் சிஸ்டர். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். உண்மைக்கு இந்த மீட்டிங் ஒரு பியூட்டி ஒன்று கொடுத்துச்சு உங்களோட ஸ்பீச். உண்மைக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன். இந்த மீட்டிங்கை இன்றைக்கு நல்லா செய்யணுமெண்டே நேற்று நீங்கள் மீட்டிங்கில் சொன்ன விஷயத்தால் நான் இரவெல்லாம் தூங்கலை. ஜஸாக்கல்லா ஹைர் உங்களோட கம்ப்ளிமெண்ட்ஸுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உண்மைக்கு தான் சிஸ்டர் சொன்ன மாதிரி எதையுமே பிளான் பண்ணி தரமாக செஞ்சிருங்க எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். சொன்ன மாதிரி தான் நம்மளோட இஸ்லாமிய ரீதியிலையும் இதுக்கு இன்னமல்லாமாலும் பின்னியத். நீங்கள் உங்களோட எண்ணம் எதுவாக இருக்குதோ அதை மாதிரியே உங்களோட செயல்கள் மாறும். எண்ணங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனைகளாக மாறும். பிரார்த்தனைகள் இறைவன் ஒரு போதும் தட்டி விட மாட்டான். ஸோ கட்டாயம் எண்ணங்களை சீராக்குங்க, நல்லதை நினைங்க, ஒர்க் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், அதன்படி ஸ்மார்ட்டாக அவங்களோட ஒர்க்குகளை கொண்டு போங்க. சும்மா இருக்கிறத விட, டைம் இல்லைன்னு சொல்லி தூங்கி சோம்பேறிகளாக இருக்கிறத விட இன்ஷா அல்லாஹ் பெஸ்ட்டான ஒரு வேயை அபெக்ஸாவுராங்கிற ஒரு அழகான ஒரு ராஜ்யத்துக்குள்ளே உங்களை ஒரு ராணிக்களாக இறைவன் ஆக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். ஸோ அபெக்ஸாவுரா உங்களோட இட்ஸ் எ க்ரௌன்னு சொல்கிறது. அபெக்ஸாவுராங்கிற கிரீடத்தை எல்லாருமே அணியணும், எல்லாருமே ராணிக்களாக மாறணும் என்று சொல்லி நான் இறைவனிடத்தில் துவா செஞ்சு கொள்கிறேன். ஜஸாக்கல்லா ஹைர் அஸ்ரா சிஸ்டர் அகைன் உங்களோட மோட்டிவான ஸ்பீச்சுக்கு. எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் ஆகுன்னு எல்லாருக்கும். இதோட மீட்டிங்கை என் பண்ணுவோம்.